Praise thy holy name. Praise thy holy name. Hallelujah. இந்த காலை கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்பட்டும். Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல கண்ணேர் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வல்லமை நமத்தில் இறங்க, தேவனுடைய மகிமை வெளிப்பட. ஓ ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you, Holy Spirit of God, Holy Spirit of God, Holy Spirit of God. உடைய மகிமை இந்த காலவெளியிலே இறங்கட்டும், உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய கிருபை இறங்கட்டும். ரத்தத்தால் செய்யும், ரத்தத்தால் செய்யும், ரத்தத்தால் செய்யும். Oh, thank you, Father. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் இந்த காலவெளியிலே. ஹalleluya, ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். நமக்காக இரத்தம் சிந்தி சிலுவையில் மரித்து ஜீவனை தந்தவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உடைய மகிமை, உடைய கிருபை, உடைய ஆளுகை, உடைய வல்லமைக்காக நன்றி. In Jesus' name, hallelujah. இந்த காலவெளியிலே உடைய மகிமை இறங்கட்டும், உடைய மகிமை இறங்கட்டும், உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய பிரசன்னம் இறங்கட்டும். இந்த நாள் முழுவதும் கிருபை, 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 கிருபை. வேலையிலே, தொழில்களில், பிள்ளைகள் போக்கிற வரத்திலும், படிப்பிலும், காரியங்களிலும் எல்லாவற்றிலும் தெய்வீக கிருபை வெளிப்படுவதாக. ஆமென். Thank you, Father, in Jesus' name. Thank you, Father, in Jesus' name. Thank you, Father, in Jesus' name. உடைய மகிமையினாலே பிரசனத்தினாலே நிரப்பும். ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து மகிமை மாட்சிமை நிறைந்தவரே என்று பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த காலவெளியிலே Yeah.
மகிமை செலுத்தினார். மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நல்ல காரணங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி ஆண்டவர் நம்முடைய ஜெப சத்தத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம், கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறவர், கூப்பிடும் பொழுது பதில் தருகிறவர். இன்று காலை நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் பதில் தருவாராக. நம்மோடு வேத வஸ்திரத்தின் மூலம் தேவன் பேசுவாராக. ஒரு வேத பகுதி வாசித்து தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். மத்தேயு 3:11 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனம் திரும்புவதற்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பார்த்திருந்தல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இங்கே ஜான் தி பேப்டிஸ்ட், யோவான் இந்த மகிமையான சீஷன் இயேசுவை பற்றி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் 2 விதமான ஞானஸ்நானத்தை பற்றி சொல்லுகிறார். ஒன்று தண்ணீரில் மூழ்கி எடுக்கிற ஞானஸ்நானம், இரண்டாவது பரிசுத்த ஆவியில் மூழ்கி அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்கிற ஞானஸ்நானம். Two-fold baptism, being immersed in water, being immersed in the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை மேலோட்டமாக பெற்றுக்கொள்ளலாம், ஏதோ சாதாரணமாக பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் நிறைவாக பெற்றுக்கொள்ளலாம். நிறைவான அதான் இமர்ஷன். இங்கே அவர் சொல்லும் பொழுது ஜான் தி பேப்டிஸ்ட், மனம் திரும்புதலுக்குன்னு நான் ஜலத்தில் உங்களை இம்மர்ஸ் பண்ணி ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். ஆனால் உங்களை பரிசுத்த ஆவிக்குள் இம்மர்ஸ் பண்ணுகிற இயேசு வருகிறார். ஆண்டவராக இயேசு கூட பாருங்கள். அந்த மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது முதலாவது போய் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார். 16ஆம் வசனம், மத்தேயு 3:14 இயேசு போய் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே இயேசு போய் தண்ணீருக்குள் சென்று மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுகிறார். ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய நீதி. இட் இஸ் தி ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட் என்ற 15ஆம் வசனம் இயேசுவே சொல்கிறார். இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொல்கிறார். இயேசு ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடுதான் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கி வந்தார். தேவ ஆவி பிராவை போல இறங்கி அவர் மேல் வந்தார். Two-fold experience in the life of the Christians. கிறிஸ்துவுக்காக வாழ விரும்புகிறவர்களுக்கு, தேவனுக்கு வல்லமையாக வாழ விரும்புகிற ஒவ்வொரு விசுவாசித்த ஊழியர்களுக்கும் தேவன் கொடுக்கிற அனுபவங்கள். There are so many experiences in Christian life with Jesus Christ. இது முதலாவது தண்ணீருக்குள் ஞானஸ்நானம் பெற்று அவரோட ஐக்கியப்படுதலை குறிக்கிறது. இரண்டாவது அவருடைய வல்லமையினால் இமர்ஸ்ட் ஆகி நிரப்பப்பட்டு ஆண்டவருடைய வல்லமையினால் நிரப்பப்படுவதை இங்கே பார்க்கின்றோம். இந்த பரிசுத்த ஆவியினால் உங்களை அவர் ஞானஸ்நானம் கொடுப்பார். இந்த தேவனுடைய வல்லமை நம் வாழ்வில் அவசியம். இன்று காலை ஆண்டவராக்கி கேளுங்கள். ஆண்டவரே, தண்ணீருக்குள் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றது போல உங்களுடைய ஆவிக்குள் நான் மூழ்கணும், உங்களுடைய ஆவியில நான் நிறையணும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். மழை பெய்யும் போது நீங்கள் மழைக்குள் அப்படியே போனால் மழையை ஒரே நிரப்பை மட்டும்தான். தண்ணீருக்குள் இறங்கி குளிக்க இறங்கினால் உங்களை நிரப்பும். இப்படிதான் நம்ம ஆண்டவர் நிரப்பணும், சேச்சுரேட் பண்ணணும், ஆவியானவர் நம்ம நிரப்பணும். ஆகவே இந்த பரிசுத்தவருடைய நிறைவை நாம் விரும்ப வேண்டும். அப்போஸ்தலர் 1:4 நீங்களோ பரிசுத்தாவியினால் என்று ஞானஸ்நானம் பெறும்படி என்று சொல்லி அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். ஆகவே வேதாகமம் முழுவதிலும் பரிசுத்தாவியானவரை நிரப்பப்பட வேண்டும், பரிசுத்தாவுடைய வல்லமையினால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 1:4 அன்றியும் அவர் அவருடைய கூடி வந்திருக்கும் அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தார், ஆனால் நீங்கள் சில நாளுக்குள் பரிசுத்த ஆவியினால் என்ன பெறுவீர்கள்? ஞானஸ்நானம் பெறுவீர்கள். பாருங்க, இயேசு டைரக்டா சொல்றார், you will receive the baptism of the Holy Spirit. See, baptism of the water, baptism in the Holy Spirit. இன்று காலை தேவன் இவைகளை செய்ய விரும்புகிறார். இந்த காலையில் யாரோட பேசிக் கொண்டிருக்கிறார்? இப்பொழுது இந்த அதிகாரிகளோடு பேசும் பொழுது
உங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் வேண்டும் என்று மனதாக அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனிடத்தில் கேளுங்கள். இந்த அனுபவங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். தண்ணீரை ஏதோ ஒரு சுற்று மேலே போட்டுக் கொள்வதற்கும் தண்ணீருக்குள் மூழ்கும் போது சரீரம் எவ்வளவு நல்லா இருக்கும். அதுபோலதான் பரிசுத்தாவினுடைய வல்லமைக்குள்ள மூழ்கி நாம் வாழும்போது அவருடைய மகிமை, அவருடைய கிருபை நம்முடைய வாழ்வில் இருக்கும். ஆகவே being filled with the power of the Holy Spirit, being baptized with the power of the Holy Spirit, நீங்களும் பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும். அதைத்தான் பல ஆண்டுகளுக்கு முன் யோபு தீர்க்கதரிசி 2:28 சொல்லும்போது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் திருவிழம் பற்றி இருக்கின்றார். நீதிமொழிகள் 1:23, இதோ என் ஆவியை நான் உங்களுக்கு அருளுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். மனுஷனுக்கு ஒரு ஆவி உண்டு. அந்த மனுஷனுடைய ஆவியை நிரப்புவது தேவ ஆவியானவர் தான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நம்மை நிரப்புவதாக இந்த யோவான் சொன்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ், யோவான் சொன்ன அந்த வல்லமை, being born of the Spirit. Amen. Being born of the Spirit. பரிசுத்த ஆவியானவர் தான் முதல்ல நம்ம ரட்சிப்புகளை நடத்துறார். ஆனா அதே ஆவியானவர் தான் நம்மளை நிரப்புகிறார். ஆனால் the first experience being born of the Spirit, then being anointed by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறது ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை கொடுக்கிறவர்கள் பெற்றுக்கொண்டு தேவனுக்காக வலிமையாக நீங்கள் வாழலாம். இந்த anointing of the Holy Spirit helps you to pray. இந்த பரிசுத்தனுடைய வல்லமை இது ஒரு very small grace gift, favor received by God. ஆகவே யோவான் 16:7 இயேசு சொன்னார், I will send you the Holy Spirit என்று சொன்னார். எபிரேயர் 8:10, Holy Spirit will write and laws in your heart. ஆவியானவர் மூலம் என் கட்டளைகளை உங்களுக்குள் நான் எழுதுவேன். கவனியுங்கள், ஸ்பிரிட் ஆவி என்பது வெறும் ஆவி அல்ல. அவர் God is not just a spirit of God, but he is a speaking God. பேசுகிறவர். இந்த ஆவியானவர்களோட இருந்தா பேசிட்டே இருப்பார், உங்களை நடத்திக்கிட்டே இருப்பார். இந்த ஆவியானவர் வித்தியாசமாக உலகத்தில் உள்ள மற்ற ஆவிக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த பரிசுத்த ஆவியானவர்கள் வந்தீங்கன்னா உங்களை realm of the faith கூட கொண்டு போவார். பரிசுத்த ஆவியானுடைய விசுவாச ஏரியாக்குள்ள கொண்டு போவார், வசனத்துக்குள்ள கொண்டு போவார், அற்புதங்களுக்குள்ள கூட கொண்டு செல்வார், ஆசீர்வாதங்களுக்குள்ள கொண்டு செல்வார். பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை நமக்காக செய்வார். ஆகவே இந்த பரிசுத்தாவின் நிரம்பும் போதுதான் எக்ஸ்டசி, பரவசம் வருகிறது, பரவச பேச்சு கிடைக்கிறது, ஆவிலை நிறைந்து பேச முடிகிறது. இந்த ஆவிலை நிறைந்து பேசும்போதுதான் ரகசியங்களை நாம் பேசுகிறோம். அதனால உங்க ஓன் லாங்குவேஜ்ல ஆவியில ஜெபம் பண்றதுக்கும் பரிசுத்தாவில நிறைஞ்சு ஜெபம் பண்ணும் போதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த பரிசுத்தாவில நிறைந்து நாம ஜெபிக்கும் போது சத்துரதை கண்டுகொள்ள முடியாது. அதாவது இந்த பரிசுத்தாவியர் நமக்கு கொடுக்கிற முதல் கிஃப்ட் அந்நிய பாஷை வரம், தேவனோடு பேசுகிற இந்த வரம் நமக்கு கிடைக்கிறது. இந்த அந்நிய பாஷை வரத்தின் மூலம் தேவனிடம் பேசலாம், கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த அந்நிய பாஷை வரம் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு அடையாளம். உங்களுக்கு சோர்வுகள் பலவீனம் இருக்கும்போது அவையில நிறைஞ்சு அந்நிய பாஷையில ஜெபித்தா பலவீனம் நீங்கும், இளைப்பாறுதல் உண்டாகும். ஆகவே ஆவியில நிறைவதற்கு பாருங்கள், God is powerful. He does whatever he pleases, whatever is good for his people. நம்முடைய ஜனங்களுக்கு எது நன்மையோ அதை தான் செய்வார். அதனால ஆண்டவர் தான் பரிசுத்த ஆவியில நிறைந்து இப்படி பேசக்கூடிய கிருபைகள் அவர் தான் கொடுக்கிறார். அதனால இதுல ஃபேக் இருக்கும், ரியல் இருக்கும். நம்ம தான் ரியலை கண்டுபிடிச்சுக்கிடணும். உலகத்தில் எல்லாத்தையும் டூப்ளிகேட் இருக்கதான் செய்யும். ஆகவே மிக கவனமாக சரியான தெய்வ வல்லமையினால் நிரப்பப்பட்டு விட்டால் நம்முடைய வாழ்வு சரியான வாழ்வு, சரியான வசனம், சரியான தெய்வ ஊழியர்கள், சரியான ஆராதனை வழியாக நாம் சென்றால் இந்த தெய்வ வல்லமையை பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு ஆண்டவரோடு இருக்கும்போது தேவனுடைய பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள், மத்தேயு 13:11 பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளலாம், விசுவாசத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளலாம், ஞான ரகசியங்களை கற்றுக்கொள்ளலாம், ஊழியம் செய்கிறவர்கள் ஊழிய ரகசியங்களை கற்றுக்கொள்ளலாம். இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு நம்முடைய வாழ்வுக்கு மிக
முக்கியமான ஒன்று. ஹல்லேலூயா. லவ் அண்ட் கம்பேஷன், அன்பும் மனதிற்கும் தான் இந்த பரிசுத்தனுடைய வல்லமை நம்முடைய வாழ்வில் கொண்டு வரும். அதைத்தான் யோவான் சொன்னார். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய ஆவியினால் நிரப்பி விடுவார். அவ்வளவுதான். அந்த ஆவியினால் நிரம்பி விட்டால் நீங்கள் மனதிற்கும் அன்புள்ளவர்களாக மாறிவிடுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்று காலை யாரோ ஒருவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார், யாரோ ஒருவரை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். சிலர் சொல்வார்கள் 1 கொரிந்தியர் 13 அன்புதான் பெரியது என்று சொல்லி இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆம், அன்பும் தேவை. ஆனால் வெறும் அன்பை வைத்து பிசாசை விரட்ட முடியாது. வெறும் அன்பை வைத்து வியாதிகளை சுகமாக்க முடியாது. வெறும் அன்பை மட்டும் வைத்துக் கொண்டு இதை செய்ய முடியாது. ஆனால் அன்போடு கூட பரிசுத்தனுடைய வல்லமை வரங்கள் இருந்தால் பிசாசை ஜெயிக்கலாம், வியாதிகளை சுகமாக்கலாம், ஊழியர்களை செய்யலாம், வளர்ச்சிகளை அறியலாம், வல்லமையான தேவனுக்கு காரியங்களை செய்யலாம், குடும்பத்துக்கு எதிராக இருக்கிற செய்வனை போராட்டங்களை மேற்கொள்ளலாம். இந்த உலகம் முழுவதும் அன்பினால் நிரப்பப்பட்ட மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். உண்மைதான். அந்த அன்பினால் நிரப்பப்பட்ட மக்களுக்காக சோதரம். ஆனால் அந்த அன்போடு கூட வரங்களும் நிறைந்தால், எப்படி நாணயத்திற்கு 2 பக்கம் இருக்குது போல அன்பும் வேண்டும், வரங்களும் வேண்டும். சொல்லுங்க, இந்த காலையில் வரங்களும் வேண்டும், அன்பு வேண்டும். இந்த காலையில் தேவனுடைய கிருபையை தருவாராக. ஆனா இந்த அன்பை ஊற்றுகிறது பரிசுத்த ஆவியானவர் தான். ரோமர் 5:5 லவ் ஆஃப் காட் இஸ் poured upon your heart. இந்த ஆவியானவர் இருக்கிற அன்பு அது வித்தியாசமானது. உலகத்துல உள்ள அன்பு வித்தியாசமானது. ஆகவே தேவன் கொடுக்கிற அன்பு இது ரியல் லவ், ஹோலி லவ், பரிசுத்த அன்பை தேவன் நமக்கு தருகிறார். ஆகவே இன்று காலை மத்தேயு 3:11 வாசித்தது போல, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் இன்னிலும் வல்லவர், அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவார். அந்த பரிசுத்த வல்லமையினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். இந்த வல்லமையினால் நாம் தொடர்ந்து நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்க 4 காரியங்கள். மனம் திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டுக் கொண்டே இருக்கணும். அப்போஸ்தலர் 2:38 repent and receive the Holy Spirit. ஏழைக்கு அனைவருடைய வாழ்வில் ஆவியினுடைய வல்லமை இருந்தால் மனம் திரும்ப மாட்டார்கள், அறிக்கையிட மாட்டார்கள், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட மாட்டார்கள். அதுக்காக எப்பொழுது போய் பாவி பாவி என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தேவனிடத்திலே போய் உங்கள் நிலை உண்மையாக ஒத்துக்கொண்டு தினந்தோறும் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். பாவங்களை இறக்கிட்டு மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒப்புரவாகாதவர்களோடு ஒப்புரவாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த மனம் திரும்புதல் தான் உங்களுடைய வல்லமையை கொண்டு வரும். 2வது காத்திருக்கணும். 1:5 the Holy Spirit comes upon those who wait. தேவனுடைய ஆவிக்காக காத்திருக்கணும். பரிசுத்தாவிய வல்லமையை பெற்றுக் கொள்கிறவர்கள் காத்திருக்கிறத நீங்க கேட்டீங்கன்னா காத்திருந்து, இன்னைக்கெல்லாம் உலகத்துல கூட ஒரு IAS அதிகாரியா மாறணும், தலைவனா மாறணும் தான் எப்படி காத்திருக்கிறாங்க, எவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்றாங்க, படிக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய வல்லமை நமக்கு தர ஆயத்தமா இருக்கிறார். இருந்தாலும் காத்திருந்துதான் பெற்றுக்கொள்ளணும். ஏன் காத்திருக்க சொல்ற? உங்களுக்கு கட்டாயம் அது வேணும்னு அவருக்கு தெரியும், அப்பதான் அவர் தருவார். ஏன் காத்திருக்க சொல்ற? அது மேல வாஞ்சியாக இருக்கிறத அவர் கண்டுபிடித்துதான் தருவார். ஏன்னா இது விலையில் மதியாத, விலைமதிக்க முடியாத முத்து. இதை ஆண்டவர் தருவது ஞானமாக தான் தருவார். ஆகவே wait and receive. 1வது ask and receive. continuously asking him. ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள, ஜெபத்தில் இதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். லூக்கா 11:11 கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. 4வது thirst. ஏசாயா 44:3 தாகம் உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றுவேன். ஆண்டவர் மேல ஒரு வாஞ்சை. கவனிங்கள், இந்த உலகத்துல தாகம் இல்லாம இதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. வேலை கூட வேண்டும்னா ஆண்டவரே இந்த வேலையை நல்லா போடணும்னு சொல்லி நல்ல தாகத்தோடு ஜெபிக்கணும். வரங்களுக்கு தாகத்தோடு இருக்கணும், கிடைச்சா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாம தாகத்தை பார்க்கிறோம். ஊழியர் செய்தாலும் தேவனுக்காக இருந்தாலும் தாகத்தோடு தேவனுடைய வசனத்தின் மேல் தாகம், அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த டிசைர் வாஞ்சை வேதம் சொல்லுகிறது. ஆசீர்வாதத்தை ஒருவன் விரும்பாமல் போனார், ஆகவே அவன் ஆசீர்வாதமே வரவில்லையா. ஆனால் ஆசீர்வாதத்தை விரும்பினாலும் ஆசீர்வாதம், வரங்களை விரும்பினால் ஆசீர்வாதம், நன்மைகளை விரும்பினால் நன்மைகள். இந்த காலையில் தேவன் டிசைரை தருவார். Ask and receive, repent and receive, wait and receive, have the thirst and receive. இந்த காலையில் தேவன் உங்களை தன்னுடைய வல்லமையால் நிரப்புவாராக. அந்த மத்தேயு 3:11 எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவர், உங்களை அக்கினியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார். இந்த காலையிலே பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி உங்களை நிரப்பட்டும்.
ஓ, இதுவரை பஞ்சம் பஞ்சம் ஆண்டுடைய வல்லமை அனுபவித்திருந்த முழுமையான தேவனுடைய வல்லமையை இந்த காணொளியிலே கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. முழுமையான மகிமையினால் உங்களை நிரப்புவாராக. முழுமையான அக்கினியினால் உங்களை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இந்த காணொளியிலே அவருடைய வல்லமை நம்மை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை நிரப்பட்டும், அவருடைய வல்லமை நம்மை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும், அவருடைய மகிமை நம்மை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியை பாடிக்கொண்டிருக்கும் போதே கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. காணொளியிலே புதிய அக்கினியினால் புதிய வல்லமையினால் தேவ நம்மை நிரப்புவாராக. அபிஷேகம் அபிஷேகமே தெய்வமே இந்த காலையுடைய மகிமை ஒவ்வொரு இடத்தையும் இப்பொழுதே நிரப்புவதாக. வல்லமை ஒவ்வொரு இடத்தையும் நிரப்பட்டும், அக்கினி ஒவ்வொரு இடத்தையும் நிரப்பட்டும். ஹல்லேலூயா. எல்லா கண்களும் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய சோதரனோடும் கர்த்தருடைய மகிமையினால் நிரப்பப்படுங்க. தேவ வல்லமை உங்களை நிரப்பிவிட்டால் பிசாசுகளை நிரப்ப முடியாது, வியாதிகளை நிறைத்து விட முடியாது. Nothing can fill and destroy when you are filled with the power of the Holy Spirit. இந்த காலையில மகிமையினாலும் நிரப்புவாராக. இணைந்து ஸ்தோத்திரங்களை ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த காலை உங்களுடைய பிரசன்னத்தில் வர எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. எனக்கு பின் ஒருவர் வருகிறார், உங்களை அக்கினியினால் அவர் ஞானஸ்நானம் கொடுப்பார். இந்த காலை இணைந்து ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆவியினால் நிரப்புகிறது. ஆவியானுடைய வல்லமை அவர்களை தொடர்ந்து, ஆவியானுடைய வல்லமை அவர்களுக்கு கிரியை செய்யட்டும். பரிசுத்தானுடைய வல்லமை அவர்களை தொடர்ந்து நடத்தட்டும். மகிமையினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். கர்த்தருடைய செய்வதற்காக நன்றி. மாலையான நிறைய போராட்டங்கள் எல்லாம் மாறி இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் அழிந்து போகும். உயர்வு நன்மைகள் ஆசீர்வாதங்கள் கிருபைகள் எல்லாம் பெறட்டும். பலவீனப்பட்ட எல்லாரையும் தொட்டல் மாற்றும். வீடை கட்டி கொண்டிருக்கிறவர்களுக்கு அற்புதம் செய்யும். வேலைக்காக எழுதுகிறவர்களுக்கு அற்புதம் செய்யும். எழுதுகிறவர்களுக்கு வேண்டிய நன்மைகளுக்கு கொடும். அதுபடி சரியான விஷயத்தை கொடும். தகத்தோடு வாஞ்சையா இருக்கிறவர்களுக்கு வரங்களினால் நிரப்பும். ஊழியர்களை வல்லமையாக்கும் பயன்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.